ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் ஒரு தரமான படம் ஒன்று பார்த்தேங்க. உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் சொல்லுவேன். ஸோ படம் பேர் என்னன்னா ஈகோ. இது ஒரு மலையாள மூவிங்க, பட் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது படத்தில் கொரியேச்சன் சொல்லி ஒரு வயசான கேரக்டர் ஒருத்தர் இருக்காருங்க. இந்த ஒரு கேரக்டரை நிறைய பேர் தேடுறாங்க. யாரெல்லாம் கொரியேச்சனை தேடுறாங்க? அவங்க கொரியேச்சனை தேட ரீசன் என்ன? கொரியேச்சன் அப்படி என்ன பாஸ்டில் பண்ணாது அண்ட் ஃபைனலாக கொரியேச்சனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்க இந்த படம் பார்க்குற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். அது என்னன்னா, இந்த படம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் தான், பட் ஸ்லோ பேண்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர். அதனால படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி இந்த படத்தோட நரேஷன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இவங்க ஸ்க்ரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. அதனால இந்த படத்தை கொஞ்சம் ஃபோக்கஸாக பாருங்க. ஓகே, இந்த படத்தில் டாக்ஸ்லாம் காமிப்பாங்க. இந்த டாக்ஸ் அவங்க படத்தில் யூஸ் பண்ண விதம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த டாக்ஸ் வர சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்வேன். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் படம் முடியும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டாக்ஸை இப்படி கூட ஒரு ஸ்டோரியில் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தரமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு தனி கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி மேஜராக எங்கே ட்ராவல் ஆகணும், ஒரு மலை சார்ந்த பகுதியெல்லாம் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவை அவர் கேமராவில் கேப்சர் பண்ண விதம் வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் விஷுவல்ஸுமே ஸ்டன்னிங்காக இருந்துச்சுங்க. இது போக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், ரைட்டிங் அண்ட் எடிட்டிங் தரமாக இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் அவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. பர்டிகுலராக கிளைமேக்ஸில் அவங்க வச்சிருந்த ட்விஸ்ட் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாகவே இருந்துச்சுங்க. ஸோ ஓவரால் எனக்கு ஒரு நல்ல ஸ்லோபல் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் படம் பார்த்த ஃபீல் தந்துச்சுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.